வணக்கம் தமிழகம். பிரதமர் மோடி படம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆசியோ தேசிய தலைவருடைய ஆசியோ யாருடைய ஆசியும் எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. இந்த இயக்கத்திலிருந்து வெளியே போய் திரும்பி இந்த இயக்கத்திற்கு வந்ததாகத்தான் வரலாறு இருக்கிறதே தவிர இந்த இயக்கத்திலிருந்து போய் யாரும் அவர்கள் இருந்ததாக எங்களுக்கு இதுவரையிலும் தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இருக்க முடியும். இங்கேயும் செயல்படலாம், அங்கேயும் செயல்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு முதல்ல நான் சொல்லியிருக்கேன். திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி அதற்கான ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் வி லீடர்ஸ் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்ததாக செய்திகள் நேற்று பார்த்தேன். அதில் பல்வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிரண்டு பொறுப்பாளர்கள் போயிருக்கிறது. அப்புறம் நிறைய அடிமட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை ஒரு மூளை செலவை செய்து, அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆசையோடு தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்றும் அதே நேரத்தில் இது ஒரு இயக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் பத்திரிகையில் ஊடகங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது, பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆசியோ எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய ஆசியோ தேசிய தலைவருடைய ஆசியோ யாருடைய ஆசியும் எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தேசம் இந்த நாடு என்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் எனக்கு முன்னாலே மூத்த தலைவர்கள், முதலமைச்சராக இருந்தவர்கள் கல்யாண சிங் அவர்கள், உமா பாரதி அவர்கள், ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய மராட்டா பாண்டியா அவர்கள், இன்னும் நிறைய பேர்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே போய் திரும்பி இந்த இயக்கத்திற்கு வந்ததாகத்தான் வரலாறு இருக்கிறதே தவிர இந்த இயக்கத்திலிருந்து போய் யாரும் செயல்பட்டு அவர்கள் இருந்ததாக எங்களுக்கு இதுவரையிலும் தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், யாரும் எதையும் நம்பி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. இயக்கத்தில் இருப்பவர்கள் இது பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களாக நிச்சயமாக இருக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள் மட்டுமே இங்கே இருக்க முடியும். வேறு எந்த ஜாதி அமைப்புகளிலோ வேறு எந்த அமைப்புகளிலோ இருக்க முடியாது. ஆகவே யாரும் இதை நம்பி போக வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலும் எந்த விதமான பின்னடைவிலும் கிடையாது. இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டு பேசியது போல பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. இன்றைக்கி மிகப்பெரிய தலைவர்களுடைய வரிசையிலே முதல் வரிசையில் இருப்பவர் மோடி அவர்கள் பாரத மோடி அவருடைய வழியிலே தான் இன்றைக்கி தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் இந்திய பாரதிய ஜனதா கட்சியும் இயங்கி கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு கட்சியில் இருக்கும்போது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம், ஆனால் கட்சியிலிருந்து போன பிறகு அவங்க மீது நடவடிக்கை நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு முடியாது. பாரத நரேந்திர மோடி அவருடைய மேடையாக இருந்தாலும் சரி, மாண்பு அமித்ஷா அவருடைய மேடையாக இருந்தாலும் சரி, எல்லா மேடைகளிலும் அவருடைய அருகிலே இருந்து எல்லா நிகழ்ச்சியிலும் நடத்தியவர் திரு மதிப்புக்குரிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். கடந்த பொதுத் தேர்தலில் கூட விமானம் மூலமாக ஹெலிகாப்டர் மூலமாக 100 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணியது மதிப்புக்குரிய முன்னாள் மாநில தலைவர் அவர்கள். ஆகவே அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு இருந்தால் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது சொல்வது என்பது அது சரியாக இருக்காது. அது மட்டுமல்ல, இன்னொரு கருத்து உங்களுக்கு தெளிவுபடுத்த வரும்போது, ஏற்கனவே எங்களுடைய செய்தி தொடர்பாளர் திரு திருப்பதி நாராயண அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் கொடுத்து விட்டார். அதிலே சொல்லப்படுவது என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி ஒரு 2% வாக்கு தான் வாங்கியிருக்கு அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருந்தது. உங்களெல்லாம் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். 11% ஓட்டு 2024ஆம் ஆண்டு வாங்கப்பட்டது. அது எப்படின்னா, 23 பாராளுமன்ற தொகுதிகளில் 138 சட்டமன்ற தொகுதிகளில் வாங்கிய ஓட்டு விகிதம் 11%. ஆனால் இன்றைக்கு வெறும் 27 இடத்தில் நின்று தான் இன்றைக்கு சராசரி 53,000 வாக்குகளும் 22% வருகிறது. இன்றைக்கு அதை கணக்கு பார்த்தால் 22% வருகிறது. ஆகவே இதுவரையிலும் நடந்த எல்லா தேர்தலை காட்டிலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் குறைந்த இடங்களில் போட்டியிட்டு அதிக சதவீத மதிப்பெண்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம்.
இதை தயவு செய்து எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நிச்சயமாக இங்கிருந்து ஒரு சில பேர் போயிருக்கிறார்கள். உங்கள் மூலமாக நான் வேண்டுவது, தெரிந்தோ தெரியாமலோ போயிருக்கலாம், அவர்கள் மீண்டும் இந்த கட்சியில் வந்து இணைய வேண்டும். அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க மாட்டோம். நான் சொல்ல எதுவும் தவறான வழிகாட்டின்படி யாரும் போக வேண்டாம். போனவர்கள் வர விருப்பமில்லை என்று சொன்னால் ஒரு இடத்தில் மட்டும்தான் உறுதியாக கட்சியில் மட்டும்தான் இருக்க முடியும், இயக்கத்தில் இருக்க முடியாது. அதிமுக நடக்கிற விஷயத்தை பற்றி நான் பேச முடியாது, அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் போனவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. போனவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் தமிழில் தான் பேசினேன் உங்கள்கிட்ட. அதாவது பாரதிய ஜனதா இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இருக்க முடியும், இங்கேயும் செயல்படலாம் அங்கேயும் செயல்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு முதல்ல நான் சொல்லியிருக்கேன். அதாவது திருப்பி வரும்போது அவங்க மீது நடவடிக்கை இருக்கான்ட்டான். கட்சி விட்டு விலகி போனவர்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுங்க? எது தெரியாமல் நிறைய பேர் போகலாம்ல. ஏதோ இங்கேயும் இருக்க தம்பி சொன்ன மாதிரி இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம்னு சொல்லி போன மாதிரி தெரியாமல் போகலாம். மாவட்ட தலைவர்கள் கூட்டம் போட்டது வந்து மாவட்ட செயலாளர்கள் இல்லை, மாவட்ட தலைவர்கள் கூட்டம் போட்டது வந்து நேற்று 5ஆம் தேதி இந்த இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடணும். எல்லா இடங்களிலும் பரவி வருகின்ற வெப்பமயமாக்கு குளோபல் வார்மிங்கை தடுப்பதற்காக மரங்கள் நடணும். பிறகு 10ஆம் தேதி உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர், இந்தியாவை அதிக நாட்கள் ஆண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தமிழக சாதனைகள் அனைத்தையும் எப்படி கொண்டாட வேண்டும். 3வது ஜூன் 21ஆம் தேதி எங்களுடைய யோகா தினம், இதையெல்லாம் எப்படி கொண்டாட விட வேண்டும் என்பதற்காகவும் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் வந்தால் அதற்காக தயாரான சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கைகள் எடுப்பதற்காக திருச்சியில் 8ஆம் தேதி நாங்கள் மாவட்ட தலைவருடைய கூட்டத்தை கூட்டியிருக்கோம். அதாவது நீங்கள் இப்போ என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் வந்து உலகத்திலே மிகப்பெரிய கட்சின்னு நான் சொன்னேன். இந்தியாவில் இன்றைக்கி 1700 எம்எல்ஏக்கள் மேலே இருக்கிறாங்க, 270 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கிறோம். ஆக தமிழகத்தில் வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் தான் எங்களுக்கு போட்டி நிச்சயமாக இருக்கும். அண்ணாமலை அவர்கள் நமது பாரத முதல்வரை பற்றிய புக்கு இது, அதை எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு எழுத்து எழுதியிருக்காங்க, இப்போ உங்களுக்கு படித்து காட்டுறாங்க. தமிழர்களுக்காக மோடி, தமிழகத்திற்காக மோடி, இந்தியாவிற்காக மோடி, இப்போது படிப்படியாக ஆனால் சர்வ நிச்சயமாக மோடிக்காக தமிழகம். இதை இங்கே பாருங்க, இந்த படிச்சிங்களா? இதுதான் பதில் உங்களுக்கு. உங்கள் கட்சியிலே பிரச்சனை, எங்கள் கட்சியில் பிரச்சனை, எங்கள் கட்சியில் பிரச்சனை கிடையாது. ஏடிஎம்கள் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. எங்கள் கட்சி என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ளாட்சி தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்திய கூட்டணியோடு சேர்ந்து போட்டியிடும். திருப்பம் திரு அண்ணாமலையை பொறுத்த மட்டிலும் நான் எப்பொழுதும் நல்ல கார்டியல் ரிலேஷன்ஷிப்போடு தான் இருந்தேன். என்னிடம் எதுவரையிலும் கருத்து வேறுபாடு கிடையாது. 4ஆம் தேதி வரை நான் காலையில் கூட நான் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னேன். ஆக எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. சிடிஆர் நிர்மல்குமார் மக்கள் அமைதியை தான் எதிர்பார்க்குறாங்க. 2 வருடத்திற்கு முன் எப்படி வெண்டிட்டதோ அதே தான் எதிர்பார்க்குறாங்க. மதவாத சக்திகளுக்கு இங்கே இடக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லி மதிப்புக்குரிய மாண்பு நிர்மல்குமார் அவர்கள் சட்டம் படித்தவர், அதனால தான் சட்ட அமைச்சர். ஆனால் சட்டத்தை மதிக்கிறாரா என்பது தான் கேள்வி. ஒரு சட்டத்தை படித்த சட்டத்துறை அமைச்சராக இருப்பவர் சட்டத்தை மதிக்காமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது நீதிமன்ற நீதிபதி வந்து உத்தரவு போட்டிருக்கார், தீபம் ஏற்றியே தீர வேண்டும். ஆனால் இந்த சட்ட அமைச்சர் என்ன சொன்னார்னா, எப்படி ஏற்ற முடியாது, 2 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவர் சட்டத்துறை அமைச்சராக இருப்பதற்கு தகுதி உள்ளவரா என்பது தான் எங்களுடைய கேள்வி. திமுகவும் காங்கிரஸும் பிரிக்க முடியாத, பெவிக்கால் போட்டு ஒட்டின மாதிரி பிரிக்க முடியாத கூட்டணியாக இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அவங்கள விட்டு அவங்க போயிட்டாங்க. இதுதான் காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே தோழமை கட்சிகளை வந்து தோளுக்கு மேலே ஏறி இருந்து செவியை கடிக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆக காங்கிரஸ் கட்சி நம்பி போனால் இதுதான் பெரியாக வரும்.